Good morning, students. Chapter 15 data manipulation to SQL lesson நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா டேட்டாபேஸ்னா என்ன, SQL லைட்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம SQL லைட்ன்றது பைத்தான்ல ஒரு மாடலிங் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டாபேஸ் எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்றது லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ஆடிங் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண டேபிள்ல ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்க போறோம். To populate add record the table insert command is passed to SQLite. என்ன பண்ணணும், ஒரு ரெக்கார்டை நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம், இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம டேட்டாஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். அந்த டேட்டா நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்ல ஆட் பண்ண போறோம். Execute method execute the SQL command to perform some action. SQL நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், என்ன நம்ம கமாண்ட் நம்ம அது கொடுத்தாலும் அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா எக்ஸிக்யூட் அப்படின்ற வேர்ட் நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சர்ட் கமாண்ட் கொடுத்து நம்ம டேட்டாவே நம்ம இன்சர்ட் பண்ணா நெக்ஸ்ட் அதுனா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். என்னதான் அந்த இன்சர்ட் பண்ணதை நம்ம போய் அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம், இங்க எக்ஸிக்யூட் மெத்தட் நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்ண போறோம். The following example is a complete working example. இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் என்ன, ஜஸ்ட் ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்றது எப்படி, அதுல என்ன டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்றோன்றதை நம்ம பார்க்கலாம். To run the program, you will either have to remove the file academic.db or uncommand the drop table line in the SQL command. Drop table நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு டேபிள் நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராப் டேபிள் நம்ம கொடுத்தோம்னா அங்க இருக்கிற டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லாமே என்ன ஆயிடும், அந்த ரோஸ் எல்லா காலம்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும்னா டெலிட் ஆயிடும் அப்படின்னு கிளியர் ஆயிடும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம இங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒரு டேபிளை வந்து இன்சர்ட் பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க, ட்ராப் டேபிள் என்னன்றது இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இம்போர்ட் SQLite என்ன பண்றோம், இம்போர்ட் SQLite இந்த மாடல் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் ஃபர்ஸ்டே பார்த்தோம். இம்போர்ட் பண்ணி SQLite கனெக்ஷன் பண்ணா அடுத்து கர்சர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இது மூணுமே நம்ம பார்த்தோம். கனெக்ஷன் SQLite 3ல டாட் கனெக்ட் academic.db அப்படின்றத கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, இஃப் த டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தென் டெலிட் இட் யூசிங். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் இப்போ என்னன்னா அகாடமிக்லயே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், நியூவா வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் நேம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிடோம்னா அதை என்ன பண்றோம், டெலிட் பண்ண போறோம். அதுக்கு என்ன கமெண்ட்னா cursor dot execute drop table student அப்படின்றத என்ன கொடுக்குறோம். இப்போ drop table student எக்ஸிக்யூட் ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து எதுவுமே கிரியேட் ஆகினா என்ன ஆயிடுனா அது டேபிள் ஃபுல்லாவே என்னன்னா டெலிட் ஆயிடும். ஏன்னா cursor dot execute ஏன்னா டிராப் பண்ணிட்டோம் அந்த டேபிளை. நம்ம where student is the name of the table. இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்தது இப்போ நியூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். SQL கமாண்ட்ல ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டேபிள் நேம்ல இருந்து ஸ்டூடெண்ட்றது இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுல என்னென்ன கொடுக்கணும், ரோல் நம்பர் வந்து இன்டீஜர், பிரைமரி கீயா ஃபிக்ஸ் பண்றாங்க, எஸ் நேம் ஸ்டூடெண்டோட நேம் வேர் கேர்க்குல 20 கொடுக்குறோம். அடுத்து கிரேடு, ஜெண்டரு, ஆவரேஜ், பர்த் டேட்டு, இது எல்லாமே என்ன கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் டேபிள். இது எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஃபீல்டு. ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். cursor dot execute SQL command. இப்போ நான் கிரியேட் பண்ணது என்ன பண்ணா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எக்ஸிக்யூட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். SQL கமாண்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட். என்னன்னா எப்படி பார்த்தா இன்சர்ட் எப்படி பண்றது, இன்சர்ட் இன்டு இதுல ஸ்டூடெண்ட் டேபிள்ல நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். என்னன்னா ரோல் நம்பர், ஸ்டூடெண்டோட நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட், இது எல்லாமே இன்சர்ட் பண்ணுவோம். வேல்யூஸ் என்னன்னா நல், நேம், உங்களோட கிரேடு, ஜெண்டரு, ஆவரேஜ், பர்த்டே டேட். ஸோ இது எல்லாமே என்ன பண்றோம், ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணிருக்கோங்க இன்சர்ட் பண்ணிருக்கோம். இதை என்ன பண்ண போறோம், திருப்பி இன்சர்ட் பண்ணதுன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் cursor dot execute SQL command நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். அடுத்து இன்னொரு ரெக்கார்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். இதெல்லாம் SQL கமாண்ட் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், ரோல் நம்பரு, நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த்டே டேட், வேல்யூஸ், நல்ல நேம், அடுத்தது வந்து கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த். ஓகேவா, அரவிந்த் அவங்களுடைய கிரேடு, அவங்களுடைய ஜெண்டரு, அவங்களுடைய ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து cursor dot execute நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம். இது எல்லாமே பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், ஒரு டேபிளை வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிரியேட் பண்ண டேபிளுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், நம்ம
ஏற்கனவே ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெலிட் பண்றதுக்கு ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க. அடுத்தது என்ன பண்ணும், ஸ்டூடெண்ட் டேபிளை கிரியேட் பண்ண போறேன் இதுல SQL கமாண்ட்ல. அடுத்தது அதை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இன்சர்ட் ஃபீல்டை கிரியேட் பண்ணி ஃபீல்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணணும், வேல்யூ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணோம். அதுக்குமே நம்ம இன்சர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் இது ஃபைனல் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணணும். சேவ் பண்றது லாஸ்டா நம்ம என்ன கொடுக்குறோம்னா கனெக்ஷன் டாட் கமிட் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ், கனெக்ஷன் டாட் க்ளோஸ். லாஸ்டா பிரிண்ட்ல என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டர். லாஸ்டா என்ன பண்ணணும், இது எல்லாமே முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலா என்ன அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணணுமா, ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டர் அப்படின்றது பிரிண்ட் பண்ணணும். இப்போ அவுட்புட்ல ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டர் அப்படின்றது என்ன வந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அவுட்புட்ல என்ன ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டர் வந்துருச்சு. Of course, in most cases, you will not literally insert data into a SQL table. You will rather have a lot of data inside in some Python data type. இது என்ன பண்ணா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ண இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு போது பைத்தான்ல நம்ம என்ன நம்ம பார்த்துக்கோம். பைத்தான் டேட்டா டைப்ஸ் என்ன நம்ம பார்த்துக்கோம், லிஸ்ட், டூப்பிள், டிக்ஷனரி, செட் அப்படின்றத நம்ம இதுமே பார்த்துக்கோம். இங்க என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா dictionary or list which has to be used as the input of the insert statement. Insert நம்ம என்ன பண்றோம், டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி இல்லைன்னா லிஸ்ட் எது வேணா நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், டேட்டாஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். The following working example assume that you have an already existing database academic.db and a table student. நம்ம வந்து database academic create பண்ணிருக்கோம், அதுல table student create பண்ணிருக்கோம். We have a list with the data of person which will be used in the insert statement பார்க்கிறோம். இதுல எக்ஸாம்பிள் import என்னது, பைத்தான் வந்து SQLite வந்து யூஸ் பண்றது SQLite 3 கனெக்ட் பண்றோம். SQLite 3.connect எந்த டேட்டாபேஸ் academic.dbs டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். அடுத்து கர்சர் யூஸ் பண்ணி யூஸ் பண்றோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அடுத்தது கனெக்ஷன் டாட் கர்சர் ஸ்டூடெண்ட் டேட்டா. என்னது ஸ்டூடெண்ட் டேட்டா, ஸ்டூடெண்ட் டேபிள் என்ன பண்ண ஸ்டூடெண்ட் டேட்டாவை என்ன பண்ண போறோம், இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இங்க 1 2 3 4 5 டேட்டாவை நம்ம இப்போ என்ன பண்ணோம், நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அவங்களுடைய நேமு, அவங்களுடைய என்னது கிரேடு, ஜெண்டரு, ஆவரேஜ், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ 5 ஸ்டூடெண்ட்டுடைய நேம் இருக்கணும், அவங்களுடைய ஜெண்டர் இருக்கணும், அவங்களுடைய மேலா ஃபீமேலான்னு இருக்கணும், கிரேடு, ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், இன்சர்ட் பண்ணணும். இங்க என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா லிஸ்ட் யூஸ் பண்ண என்ன பண்ண போறோம், நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி டேட்டாஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், டைப் பண்ணிட்டோம் பைத்தான்ல. அடுத்து ஃபார் லுக் என்ன யூஸ் பண்ண போறோம், ஃபார் லுக் யூஸ் பண்ணி ஃபார் சீன் ஸ்டூடெண்ட் டேட்டா பேர் என்னன்னா பர்சனோட டீட்டெயிலுக்கு என்ன பர்சனோட டீட்டெயிலுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்னொன்னு நம்ம என்ன பண்ண போறோம், இன்சர்ட் பண்ண போறோம். ஃபார்மேட் str equal to ட்ரிபிள் கோட்ஸ்ல எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றது அந்த ஸ்ட்ரிங்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ல ரோல் நம்பர் இருக்கணும், அவங்களுடைய நேமு, கிரேடு, ஜெண்டரு, ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த். வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னா ரோல் நம்பர்ல நாள், அடுத்த நேமு, கிரேடு வந்து ஜிஆர். இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ஷனரியாஸா இருக்கு அப்படின்றது இங்க இருக்கு. நேம் எல்லாமே என்னன்னா டிக்ஷனரிக்குள்ள இருக்கு. ஸோ எங்க நம்ம டேட்டாஸை கொடுத்துட்டோம், இது அப்படியே இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் என்ன ஆக போகுதுன்னா இன்சர்ட் ஆக போகுது. ஜெண்டர், ஆவரேஜ், பர்த்டே டேட். ஓகேவா. அடுத்த எஸ்கியூஎல் கமாண்ட் ஃபார்மட் ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மட் நேம் p0, நெக்ஸ்ட் வந்து கிரேடு, ஜெண்டரு, ஆவரேஜ், பர்த்டே டேட். ஸோ p0 இங்க அரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இது என்னன்னா டேட்டாஸ் நம்ம வந்து ஃபுல்லா பல்கா வந்து என்னன்னா லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். லிஸ்ட்ல இருக்கிறது என்ன யூஸ் பண்றோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒன்னொன்னா இன்சர்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா எந்த ஃபார்மேட்லன்னா இன்சர்ட் டேபிள் எந்த ஃபார்மேட்ல அங்க இருக்கோ அந்த ஃபார்மேட் நம்ம கொடுத்து டிக்ஷனரி லிங்க் பண்ணியாச்சு. நம்ம லிங்க் பண்ணது எல்லாமே என்னன்னா ஒன்னொன்னா வந்து இப்ப என்ன ஆக போகுதுன்னா டேட்டாஸ் வந்து என்னன்னா அப்டேட் ஆக போகுது. அந்த டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள்ல டேட்டாஸ் இன்சர்ட் ஆக போகுது. அது இது எல்லாமே இப்ப என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் SQL கமாண்ட். நெக்ஸ்ட் கனெக்ஷன் டாட் கமிட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், கனெக்ஷன் டாட் கமிட் கொடுக்குறோம். கனெக்ஷன் டாட் க்ளோஸ் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டு பி ரெக்கார்ட் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்றது என்னன்னா அவுட்புட்ல நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட்ல ரெக்கார்ட் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு வந்துச்சு. இந்த above program gr is a placeholder variable to give the value. As a format str, the format function used to format the value to be a required data type. அது என்ன டேட்டா டைப் என்னன்றது நம்ம ஃபார்மட் ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல நம்ம கொடுக்குறோம். அடுத்து SQL query using Python. பைத்தான்ல இப்போ நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றதுன்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நமக்கு வேணும்
ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, அந்த ஸ்டூடெண்ட் அவனோட பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த் வேணும், இல்லைன்னா அவனுடைய என்ன மார்க்ன்றது வேணும், ஏதாவது ஸ்டூடெண்டோட நேம் லிஸ்ட் மட்டும் நமக்கு வேணும். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், என்னென்ன query வந்து என்னென்ன query வந்து யூஸ் பண்ண போறோம் பைத்தான்ல அப்படின்றத இங்க பார்க்க போறோம். The time has come how to finally query our student table. இங்க இருந்து எடுத்துக்கிற student table. Fetching the data from record as the simple as inserting them. The execute method uses a SQL command to get all the data from the table. Select query என்ன யூஸ் பண்ண போறோம், comma select அப்படின்றத யூஸ் பண்றோம். Select is the most commonly used statement in SQL. The select statement in SQL is used to retrieve or fetch data from a table in a database. Select command யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், டேபிள்ல இருக்கிற டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்றது select தான் யூஸ் பண்றோம். The syntax for using this statement is select star from table name. செலக்ட் பண்ண போறோம், இந்த டேபிள்ல இருந்து அது என்னென்ன வேணும்ன்றத ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா இதோட சின்டெக்ஸ். அண்ட் ஆல் த டேபிள் டேட்டா கேன் பி ஃபிக்ஸ்டு இன் an object in the form of the list. If you run this program saved as SQL Academy query.py, இது என்ன சேவ் பண்ணிருக்கு, நம்ம SQL underscore academy dot query.py என்று சேவ் பண்றோம். You could get the following result depending on the actual data. என்ன நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்பதான் வரும், அவுட்புட் நமக்கு வரும். It should be noted that the database file that will be created will be in the same folder as at the Python file. If you wish to change the path of the file, change the path while opening the file. நம்ம எந்த பாத்தில் ஸ்டோர் பண்ணிச்சிருக்கோமோ அந்த பாத்தில் இந்த டேட்டாஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அதோட பாத்துமே நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணணும். நம்ம மெயினா செலக்ட் கொடி வந்து தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொரிஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம் கொடுக்க போறோம். நம்ம எக்ஸாம்பிள் import SQL model, save the file as SQL Academy query.py, cursor object create பண்ற CRSR is equal to connection.sql, execute the command to fetch all the records from the table. எல்லா ரெக்கார்டும் எடுக்க போறோம். Students CRSR cursor dot execute select star from எங்க student table நம்ம கொடுக்கிறோம். Store all the fetched data in the AND variable. என்ன நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்த டேட்டாஸ் எல்லாமே இப்போ எதுல போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாங்க, AND என்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப அதனால எடுத்துட்டோம், டேட்டாஸ் ரெட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அதை ANS is equal to CRSR dot fetch all யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் கெட் பண்ணதை ANDல இப்ப ஸ்டோர் பண்ண போறோம். லூப் டு பிரிண்ட் ஆல் த ரெக்கார்ட், ஸ்டோர் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்றதுக்கு இப்ப என்ன பண்றோம், ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் I in AND print I. ஓகேவா, இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். செலக்ட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, டேட்டாஸ் எடுத்திருக்காங்க, அதை பிரிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட் யூசிங் fetch all. இங்க என்ன பண்றாங்க, fetch all எதுக்கு யூஸ் பண்றாங்க, the fetch all method is used to fetch all rows from the database table. என்னன்னா எல்லா டேட்டாபேஸ்ல இருக்க எல்லா ரோஸையுமே நமக்கு கெட் பண்ணி எடுத்து கொடுப்போம். அது fetch all நம்ம யூஸ் பண்ணலாம். இம்போர்ட் பண்றோம், கனெக்ஷன் கொடுக்குறோம், SQLite connect academic.db. next cursor is equal to connection.cursor. at the cursor dot execute select star from student. என்னது அது select star from student. print என்ன வேணும், fetch allன்றது எல்லா டீடைல்ஸுமே நமக்கு வேணும். அதை இதுல ஸ்டோர் பண்ணா ரிசல்ட்ல, இதுல ரிசல்ட் is equal to cursor dot fetch all. அடுத்து வாங்க ஸ்டோர் பண்ணது எல்லாமே என்ன பண்ண போறோம், அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண போறோம். for r is in result print r. ஸோ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 2 கிரியேட் பண்ணோமா, நெக்ஸ்ட் 5 வந்து என்ன யூஸ் பண்ண, லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பார்த்தோமா. ஸோ அங்க ஸ்டோர் பண்ணியிருக்க fetch all நம்ம கொடுத்தோன்னே எல்லா ரிசல்ட்டும் என்னென்ன டேட்டாஸ் அங்க உள்ள எத்தனை பேர் இருக்கோ ஃபுல்லாவே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே ஆகுதுங்க fetch all யூஸ் பண்ணி. அடுத்து டிஸ்பிளேயிங் ரெக்கார்ட் யூசிங் fetch one. fetch one இதுக்கு யூஸ் பண்ணாங்க. fetch one மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த நெக்ஸ்ட் ரோ ஆஃப் a query result set or none in case there is no row left. இதான் fetch one நம்ம கொடுத்தோம்னா எந்த ரோ வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ரோவோட டேட்டாஸ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும், எடுத்து வந்து கொடுக்கும். import SQLite கனெக்ஷன்ல என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கர்சர் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இதை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ன்றத பிரிண்ட் ஸ்லாஷ்ல fetch ஒன்ன்றத பிரிண்ட் பண்ண போறோம். நம்ம எப்படி என்ன யூஸ் பண்றோம், இங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு cursor டாட் fetch one அப்படின்றது கொடுக்குறோம். fetch one நம்ம கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோல என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து
வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்விட்ச் 1 வந்து அவுட்புட்ல வருது. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ரோல எந்த ஃபர்ஸ்ட் ரோல என்ன டேட்டாஸ் இருக்கோ அது ஃபுல்லாவே என்ன ஆகுதுன்னா அவுட்புட்டா நமக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் displaying all records using switch 1. Using while loop and switch 1 method, we can display all the records from a table. While loop யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம வந்து எடுக்க போறோம். இன்புட் கொடுத்தோம். நெக்ஸ்ட் கனெக்ஷன் ரிங் கர்சர் யூஸ் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கர்சர் எதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட் டேபிள்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இருக்கு. பிச்சிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஒன் பை ஒன். இப்போ என்னன்னா ஒரு ரெக்கார்ட் அங்கே எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அது ஒன்று நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம். அந்த ரெக்கார்டு எல்லாமே ஃபுல்லா எடுக்க போறோம். Result is equal to cursor dot switch 1. While result is not none, print result. Result is equal to cursor dot switch 1. நீங்க என்ன பண்ணோம், while loop யூஸ் பண்ணி கண்டிஷனை வச்சு நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசல்ட் என்ன பண்ண போறோம், நம்ம பிரிண்ட் பண்றோம் நம்ம. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் ஆல் கொடுத்தா எப்படி பிரிண்ட் ஆகுது, இங்க while loop கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதான் டிஃபரெண்ட் இங்க. Displaying using switch many. Here displaying specified number of records is done by using switch many. This method returns the next number of rows of the result set. நம்ம எந்த ரோ நம்ம கொடுக்குறோமோ அதுல இருக்கிற எத்தனை டேட்டாஸ் வந்து எத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரோஸ் கொடுத்தா அந்த 2 ரோஸ்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே நமக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். நமக்கு இம்போர்ட் SQL கனெக்ட் பண்றோம். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அடுத்து எக்ஸிக்யூட் பண்றோம். கர்சர் டாட் எக்ஸிக்யூட்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டு பிரிண்ட் ஸ்விட்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ ஆல் நம்ம யூஸ் பண்ணல, 1 யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. எனக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஸ்விட்ச் மெனி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட் நமக்கு வரணும். பிரிண்ட் ரிசல்ட். ஸோ அவுட்புட்ல ஸ்விட்ச் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் 1 2 3 3 ரெக்கார்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸஸ் இன் SQL. என்னென்ன கிளாஸஸ் வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்றோம் SQL அப்படின்னு பார்த்தோம். இப்போ டேட்டாஸ் எப்படி யூஸ் பண்றோம், கொரிக்கு மெயினா செலக்ட் வந்து யூஸ் பண்ணி கொரி கிரியேட் பண்ணோம். நம்ம ரெக்கார்ட்ஸ் எப்படி ரிசீவ் பண்றது பார்த்தோம். இதெல்லாம் நம்ம என்னென்ன கிளாஸஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொரிஸ்ல என்னென்ன கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். SQL provides various classes that can be used in the select statement. These classes can be called through Python script. Almost all classes will work with the SQLite la dhaan work ஆகுது. The following frequently used classes are distinct, where, group by, order by, having. So இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் SQL distinct classனா என்னன்னு பார்ப்போம். The distinct class is helpful when there is need of avoiding the duplicate values. இப்போ ரிப்பீட்டடா நம்ம ரெக்கார்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு எத்தனை டூப்ளிகேட் இல்லாம ஒரிஜினலா இருக்குமோ அதை மட்டும் என்ன பண்ணா இந்த டிஸ்டிங்க்ட் கிளாஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். Present in the specific columns table, when we use the distinct keyword, only the unique values are fetched. In this example, we are going to display the different grades scored by student from student table. Student table ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல்ட் இருக்குன்னு பார்த்தா நேம் இருக்கும், ரோல் நம்பரு, நேம், ஜெண்டரு, அடுத்து வந்து கிரேடு, ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த். இங்க வந்து கிரேடை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை எடுக்க போறோம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரே கிரேட் என்ன நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் வந்து இண்டிவிஜுவலா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ டூப்ளிகேட்டா இருந்தா அது என்ன பண்ணிடாது, ஒமிட் பண்ணிடும். இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் SQLite 3. அடுத்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் அகாடமிக் டாட் DB. கர்சர் யூஸ் பண்ணி கனெக்ஷன் டாட் கர்சர் பண்றோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அடுத்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் டிஸ்டிங்க்ட் கிரேட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். என்னது, ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து கிரேடை நம்ம டிஸ்டிங்க்ட் கிளாஸ் யூஸ் பண்றோம். நம்ம ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் பிச் ஆல். என்னன்னா ஹோல் ரெக்கார்ட்ல இருந்த மாதிரி தான் நம்ம டிஸ்டிங் பண்ண போறோம். அதை பிச் ஆல் நம்ம கொடுக்குறோம். பிரிண்ட் ரிசல்ட் அவுட்புட்ல ABCD நம்ம எத்தனை ரெக்கார்டு அங்க கிரியேட் பண்ணுவோம், 7 ரெக்கார்டு கிரியேட். 7 ரெக்கார்ட்ல அப்ப என்னன்னா 3 ரெக்கார்டு வந்து 3 கிரேட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ டூப்ளிகேட் இருக்கும். ஸோ அது இல்லாம என்னன்னா 4 ரெக்கார்டு மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காது, டிஸ்பிளே பண்ணியிருக்கு. 4 கிரேட் மட்டும் நமக்கு.
ABCD 4 கிரேட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டூடெண்ட் 2 கிரேட் வந்து ஏவா இருக்கலாம், இல்ல 2 ஸ்டூடெண்ட் பியா இருக்கலாம். அப்படி இருந்தனால அதெல்லாம் விட்டுட்டு ABC அப்படின்றது மட்டும் என்ன பண்ணிருக்கு, நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. Without the keyword distinct in the above example, display 7 records instead of 4. Since the original table there are actually 7 records and some are with the duplicate values. So duplicate values னால அது நமக்கு outputல கொடுக்கல. Next SQL var classes. The var classes is used to exact only those records that fulfill a specified condition. Condition based பண்ணி நமக்கு என்ன பண்ண போகுது, output கொடுக்க போகுது. In this example, we are going to display the different grades scored by male student from student table. இங்க என்ன பண்ண போறோம், கிரேட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேல் ஸ்டூடெண்ட் உடைய கிரேட் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறோம். என்ன யூஸ் பண்றோம், வேர் கிளாஸ் இம்போர்ட் பண்றோம், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம், கர்சர் பண்றோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், கர்சர் டாட் எக்ஸிக்யூட். என்ன கொடுக்குற query, select distinct grade from student கொடுத்தாச்சு. இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட்ல பார்த்ததுதான். நம்ம டிஸ்டிங்னால டூப்ளிகேட் இல்லாம ஒரிஜினல்ஸ் மட்டும் தான் என்னன்னா அவுட்புட்ல கொடுக்கும் பார்த்தோம். வேர் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல், என்னன்னா மேல்ல யாராவது இருக்கோ அவங்களோட கிரேட் மட்டும் தான் எனக்கு வந்து என்ன பண்ணா அவுட்புட் ஸ்ட்ரீம்ல பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு cursor dot switch all. Print result star result dot sec is equal to slash and slash என்னன்னா செப்பரேட் பண்ணணும், ஒன்னு நியூ லைன்ல இல்லைன்னா நியூ லைன்ல வரணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பிரிண்ட்ல. ஸோ இங்க என்ன இது, இப்போ மெயில்ல என்னென்ன இருக்குன்னா சேம் ABCD அப்படின்றது தான் இங்க இருக்கு. ஏன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோ டூப்ளிகேட் ரெக்கார்டாகவும் இருக்கக்கூடாது. மெயில்ல என்னென்ன கிரேட் வாங்கி இருக்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. என்ன கிளாஸ் இங்க டிஸ்டிங்க்டா யூஸ் பண்ணோம், வேர் கிளாஸ், வேர் யூஸ் பண்ணி. அடுத்து SQL group by class. The select statement can be used along with the group by class. The group by class group records into summary rows. It returns one record for each group. It is often used to aggregate function. Main group by நம்ம எது யூஸ் பண்ணா aggregate function. For example, group of students என்னன்னா, for example, girls வந்து எத்தனை பேர் இருக்காங்க, female எத்தனை பேர் இருக்காங்க, male எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது அந்த கிளாஸஸ்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த group by யூஸ் பண்ணுவோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல மெயினா யூஸ் பண்ணுவோம். இங்க கவுண்ட், மேக்ஸிமம் நம்பர், மினிமம் நம்பர், சம், ஆவரேஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. To group the result set by one or more following. The following example count the number of male and female from the student table and display the result. இங்க என்ன கொடுத்திருக்கோம், import SQLi connection string SQL is equal to connect academy.db. அடுத்து cursor is connection cursor dot execute select gender count gender. என்ன பண்ண போறோம், ஜெண்டர் கேட்டிருக்கோம், என்னென்ன எத்தனை இருக்கும், மேல் ஃபீமேல் இருக்கும். அடுத்து அதை கவுண்ட் பண்ண சொல்றோம், கவுண்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை. என்ன பண்றாங்க, கவுண்ட் பண்றாங்க, ஜெண்டர் கேட்கறாங்க, அதோட கவுண்டிங்கும் வேணும். என்னன்னு குரூப் பை ஜெண்டர் அப்படின்றத இப்போ யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுது அவுட்புட்ல அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு க்ளோசர் ஸ்விட்ச் ஆல் ஹோல் ரெக்கார்ட்ல இருந்தா நம்ம வந்து கிளிக் பண்ண போறோம். பிரிண்ட் ரிசல்ட் காட் செப்பரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் அண்ட் அவுட்புட்ல ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க, மேல் 5 பேர் இருக்காங்க அப்படின்றது இங்க என்ன கொடுத்துருக்கு, கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் குரூப் பையோட ஒர்க். குரூப் பை யூஸ் பண்ணா இப்படிதான் நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் SQL ஆர்டர் பை கிளாஸ். The order by class can be used along with the select statement to sort the data of specified field in the order way. Order by என்னன்னா ascending order, descending order, student name பேஸ் பண்ணி அதுக்கு இதை ஆர்டர் பைன்றதை நம்ம யூஸ் பண்றோம். It is used to sort the results set in the ascending or descending order. In this example, name and roll number of the student are displayed in alphabetical order of names. ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம், எக்ஸிக்யூட் என்ன சொல்றோம், செலக்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் உடைய நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை எஸ் நேம். என்ன கொடுக்குறோம், நம்ம ரோல் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் என்ன பண்றோம், நம்ம ஆர்டர் பண்ண போறோம். இதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன இருக்கு, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நேம் இங்க என்ன இருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்கு. ரோல் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆல்பபெட்டிக்கலா தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டுக்கு என்னவா இருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கீங்க. நெக்ஸ்ட் இது SQL having class. Having class is often used to filter data based on the group function based பண்ணி என்ன பண்ண டேட்டா எடுத்து ஃபில்டர் பண்ணும்போது. This is similar to where condition but can be used only with the group function. Group function cannot be used in where class but can be used in having class.
குரூப் ஃபங்க்ஷன்ல வேற கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன இங்க யூஸ் பண்ண போறோம், நம்ம ஹேவிங் கிளாஸ் வந்து யூஸ் பண்றோம். நம்ம இங்க என்ன பண்ணா எக்ஸாம்பிள் கர்சர் டாட் எக்ஸிக்யூட்ல செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் ஹேவிங் கவுண்ட் ஜெண்டர் கிரேட்டர் தென் 3 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது இங்க மட்டும் இது. ஜெண்டர்ல மேலு கவுண்ட் வந்து ஜெண்டர்னா கிரேட்டர் தென் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல்னா நம்ம லெஸ் தெனுக்கு 3 தான் இருக்கும். ஸோ மேல்ல கிரேட்டர் தென் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்றது இங்க ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்த SQL and or not operator யூஸ் பண்ண போறோம். The where class can be combined with the and or and not operator. The and or operator are used to filter record based on more than one condition. In this example, you are going to display the details of students who have scored other than A and B from the student table. இங்க என்ன பண்ணுவோம், not operator யூஸ் பண்ண போறோம். இதனால ஸ்டூடெண்ட் டேபிள் A B இல்லாம வேற வந்து கிரேட் யூஸ் பண்ணிக்கிறோம். அவுட்புட்டை நம்ம மட்டும் என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். அவங்களோட ஹோல் டீடைல்ஸ் ஃபுல்லாவே ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டோம். cursor dot executeல select start from student where grade not is equal to A இருக்கணும் and grade not is equal to B இருக்கணும். அப்படி இருந்தா அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா தேர்ட்ல C கிரேடு வந்து 3 இருக்கு அண்ட் வந்து D. ஸோ இவங்களோட டீடைல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க என்ன யூஸ் பண்றோம், அண்ட் வந்து யூஸ் பண்றோம். Next, in this example, we are going to display the name, roll number, average of students who have stored an average between 80 to 90% குள்ள இருக்கிற ஸ்டூடெண்டோட டீடைல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். அவங்களுடைய நேமும் ரோல் நம்பர் ஆவரேஜ் இது 3 தான் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ செலக்ட் ரோல் நம்பரு, ஸ்டூடெண்ட் நேம், ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் என்ன கொடுக்காங்க, ஆவரேஜ் கிரேட்டர் than equal to 80 and ஆவரேஜ் less than or equal to 90ன்ற கண்டிஷனை இங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு cursor dot switch all print அடுத்த ரிசல்ட். ஸோ என்னன்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி என்ன இருக்கு, ஸோ நம்பர் 1 ரோல் நம்பர் 1 5 இங்க என்னன்னா 80க்கும் 90க்கும் உள்ள என்ன இருக்கு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அவங்களோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கு 87.8ம் 80.6ம். ஸோ இங்க அண்ட் ஆப்ரேட்டர் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த வேர் வித் ஆர் ஆப்ரேட்டர் இங்க வந்து யூஸ் பண்ண போறாங்க. எதுக்கு, in this example we are going to display the name and the roll number of students who have not scored an average between 60 to 70 குள்ள இருக்கிறவங்களுக்கு. cursor executeல இம்போர்ட் பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். cursor dot executeல select roll number, student name from student where average less than 60 or இல்லனா average less than 60 இருக்கணும், இல்லனா average greater than 70 மேல இருக்கிறவங்களுக்கு. இந்த ரெண்டுல ஏதா இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் cursor switch on. ஸோ அவுட்புட்ல என்ன ஆயிருக்குன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்னன்னா அவங்களுடைய ரோல் நம்பரும் நேமும் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லுவோம், ஆவரேஜ் பிரிண்ட் பண்ண சொல்லல. ஸோ இது ரெண்டு மட்டும் என்னன்னா ஆர் வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் querying a date column. Date. In this example, we are going to display the name and grade of students who have born in year 2001. 2001 யாருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க வந்துடைய நேமும் கிரேடும் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம cursor dot executeல செலக்ட் அவங்களுடைய ரோல் நம்பரும் நேமும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து வேர் யூஸ் பண்றோம். அவங்களுடைய பர்த்டே டேட் என்னவா இருக்கணும், 2001 இருக்கணும், கிரேட்டர் than or equal to, அந்த பர்த்டே டேட் less than or equal to 2001 இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். அவுட்புட்ல என்னன்னா 5 வருண்ன்ற ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட நேம் மட்டும்தான் என்ன இருக்குன்னா வந்து 2001ல அவங்க வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கு 2001ல வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல வந்திருக்கு. அடுத்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் is this function are used to do
operation from the values of the column and a single value is written. Then aggregate function is going to group by count, average, sum, maximum, minimum. Count function the SQL count function returns the number of rows in table satisfying the criteria specified in the var class. Count returns 0 if there were no matching rows. In this example, we are going to count the number of record. The number of record is count panna pora number. Rows, rows use panni. Import பண்ணிட்டோம் model SQLite 3 connection கொடுத்துட்டோம் cursor யூஸ் பண்றோம் connection object இருக்குன்னா cursor dot execute ல select count star from student இங்கன்னா எங்கிருந்து student ஓட டேபிள்ல இருந்து எத்தனை number of வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றது result is equal to cursor which all print result outputல என்ன இருக்கு இப்ப நமக்கு எத்தனை rows இருக்கு எத்தனை ரெக்கார்ட் இருக்கு நம்ம பார்த்தா 7 ரெக்கார்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு print ஆயிருக்கு. Next இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. In this example we are going to count the number of records by specifying a column base பண்ணி என்ன பண்ண போறோம் column base பண்ணி நம்ம என்ன செட் பண்ண போறோம் அது row base பண்ணி இது column the star யூஸ் பண்ணிருந்தாங்க. இங்க import connection cursor dot execute select count average from student என்ன average base பண்ணி என்ன பண்ண போறோம் எத்தனை number of students ரெக்கார்ட் இருக்குன்றதை நம்ம print பண்ண போறோம். Result is equal to cursor dot fetch all. Print result இங்க என்ன இருக்கு average என்ன எத்தனை பேர் எவ்வளவு இருக்கும் 7 ஸ்டூடண்ட் உடைய average இருக்கும். So 7 ரெக்கார்ட்ன்றது print ஆயிருக்கு. After average the following SQLite in Python program find the average mark of all student உடைய average mark நம்ம வேணும். Import பண்ணிட்டோம் connection string யூஸ் பண்ணிட்டோம் cursor object create பண்ணியாச்சு cursor dot execute select AVG AVG of average from student result print பண்ண போறோம் fetch all எல்லா ஸ்டூடண்ட் வந்து fetch all print result. So இங்க என்ன இருக்குன்னா output நமக்கு average வந்து print ஆயிருக்கு. அடுத்து sum பண்ண போறோம் average வந்து sum. The following SQL command in the Python program find the sum of all average in the average field of student table. Import SQLite 3 connection is equal to SQLite 3 dot connect academic.db database save பண்ணிச்சு cursor equal to connection dot cursor dot execute என்ன பண்ண select sum of average from student result print பண்றோம். So sum வந்து என்னன்னா எல்லா ஸ்டூடண்ட் உடைய இதுவும் வந்து sum ஆயிருக்கு 592 average ஓட sum வந்து நமக்கு இருக்கு 592.6 அப்படின்றது. Next maximum and minimum. Maximum na enadhu maximum function returns the largest value of the selected column. Minimum function returns the smallest value of the selected column. The following example show the highest and the least average students உடைய name print பண்ண போறோம். Highest average least average உடைய student import connection யூஸ் பண்ணிருக்கோம். Cursor is equal to connection dot cursor print displaying the name of the highest average first print பண்ண போறோம். Cursor dot execute to select student name maximum average from இங்க student table இருந்து result is equal to cursor dot fetch all அப்படின்றது கொடுத்துட்டோம். Print result print displaying the name of the least average at the cursor dot execute select student name minimum of average from student result equal to cursor dot fetch all. Next print பண்றோம். Output displaying the name of the highest average அவங்களுடைய நேம் பிரியான்றவங்க highest averageல இருக்காங்க அவங்களோட average 98.6. next displaying the name of least average வந்து 62.3ன்றது நமக்கு print ஆயிருக்கு. அடுத்து thank you students.